இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். எப்பயுமே கிச்சனுக்குள்ளே வந்து அரிசி எடுத்து தண்ணியில் போட்டுருவேங்க. அப்போ தாங்க சாப்பாடு சாஃப்டாக நல்லா இருக்கும். ஒலை வச்சாச்சுங்க. அடுத்தது குழம்பு வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பட்டை சோம்பு குழம்புங்க. பட்டை, சோம்பு, சீரகம், கிராம்பு எல்லாம் அரைச்சி ஊற்றி வச்ச குழம்புங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வழக்கம் போல் நல்லெண்ணெய் பாதி, கடலை எண்ணெய் பாதி ஊற்றிக்கலாங்க. வாய் கொளருதுங்க. கடுகு போட்டாச்சுங்க. அடுத்தது பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலெலாம் எடுத்து வச்சுருக்கீங்க, அதை போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டால் நல்லா வாசமாக இருக்குங்க. அது வணங்கட்டுங்க. பாருங்கள், சோம்பு, சீரகம், இது கிராம்பு, மிளகு, பட்டை எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்குள்ளேங்க வெங்காயம் வணங்கிட்டுங்க. சரி, காயை போடுவோம், வணங்கட்டும். அதோடு 3 தக்காளி போட்டுக்கிட்டேங்க. ஒவ்வொரு தக்காளியாக அடிச்சுக்கிட்டேங்க. அடித்து தாங்க ஊற்றணும், அப்போ தான் குழம்பு நல்லா இருக்குங்க. அதுதான் இது வணங்கினதுக்கப்புறம் இது காய் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி என்னென்ன காய் போட்டேன்னா முருங்கைக்காய், சொரக்காய், இது சொரக்காங்க. அடுத்தது கத்திரிக்காய். கத்திரிக்காய் பாருங்களே, இது மாதிரி கட் பண்ணுங்களே, சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி நல்லா இருக்குங்க. ஒரு கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணிக்கிற மாதிரி, 4 2 இது மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா நல்லா கறி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுத்துட்டா சத்தம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. கத்திரிக்காய் போட்டாச்சுங்க. நல்லா இதெல்லாம் வணக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 கிண்டி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க. மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அடுத்தது 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க வாசனை. உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேங்க, நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு போட்டால் எந்த குழம்புமே உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. மல்லித்தூள் நான் 1½ ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. நல்லா 2 பெரட்டி விட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா காயை வேக வச்சுக்கலாங்க. அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க. 2 பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாங்க. அடுத்து தேங்காய் ரெடி பண்ணி தேங்காய் அரைக்க போயிட்டேங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. காயும் நல்லா வெந்துருச்சுங்க. தேங்காய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் ஊற்றிட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ. இது தேங்காய் ஊற்றுறதுனால ஆறுனா கெட்டியாகிருங்க. அதனால் நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. மூடி வச்சிடலாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ஐஸ் பிரியாணி, பட்டை சோம்பு குழம்பு. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட போகிறோம்.